இன்ஸ்டன்ட் மேகி மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு கிரேசினஸ் கிறுக்குத்தனமா ஏதாவது ஒன்று பண்ணியோ ஃபேம் ஆகிறாங்க இல்லையா? நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் ஆனால் நமக்கு எது இல்லை. பொறாம ப்ரோ. இவ்வளோ அவமானத்தை சந்திக்கிறோம். இதெல்லாம் சந்திச்சு நம்ம ஒரு இடத்துக்கு இப்படி வர்றத அவன் ஏதோ ஃப்ளைட்டு பிடிச்சி ஏறி இங்கே வந்த மாதிரி இருக்கு. ஓவர் நைட்ல ஃபேமுக்காக தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த ஃபேம் ஈஸியாக கிடைக்குது அப்படின்னா அதை அவங்க வந்து தக்க வச்சுக்கிறாங்கன்னா தே வில் சஸ்டெயின். எனக்கு அது ஒரு பர்சன் ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன்னா அந்த கூமாப்பட்டி. ஆனால் சில பேர் வந்து கிளாமர் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேம் அடைகிறாங்கல்ல, அவங்க எப்படி பார்க்குறீங்க? நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ்ட். நம்ம சீரியலுக்கு மட்டும் தான் நான் கஷ்டப்பட்டேன். ஏன்னா ப்ராம்ப்ட் மட்டும் தான், அதுவும் ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் கஷ்டப்பட்டேன். நம்ம வெப் சீரிஸாக இருக்கட்டும் இல்லை மூவியாக இருக்கட்டும், அது நம்ம வந்து இன்பில்ட்டாக உள்ளுக்குள்ளேருந்து வர ஒரு ஆக்டிங். இப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய இதுக்கு முன்னாடி ஒரு சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள் சொல்கிறீங்க. கேட்கும்போதே ரொம்ப இதாக எமோஷனலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு பக்கம், ஆனால் வந்து நான் டக்கு இன்ஸ்டன்ட் மேகி மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு கிரேசினஸ் கிறுக்குத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணியோ ஃபேம் ஆகிறாங்க இல்லையா? அப்படி அவள் ஃபேம் ஆகிறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையுது இல்லையா? ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் ஆனால் நமக்கு எது இல்லை. பொறாம ப்ரோ. பொறாம ப்ரோ. பட் ஆனால் அதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணிட முடியாதுல்ல. நமக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு, நமக்குன்னு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. இந்த அசிங்கத்தை பண்ணி நான் பண்ணணுமா அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்குல்ல. அது சாரி, அசிங்கம் சொன்னதுக்கு சாரி. பட் அது எப்படி சொல்றோம்னா, நம்மள மாதிரி இருக்க பர்சன் வந்து நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், எவ்வளோ பேர்த்த பார்க்குறோம், எவ்வளோ அவமானத்தை சந்திக்கிறோம். இதெல்லாம் சந்திச்சு நம்ம ஒரு இடத்துக்கு இப்படி வர்றத அவன் ஏதோ ஃப்ளைட்டு பிடிச்சி ஏறி இங்கே வந்த மாதிரி இருக்கு. ஓவர் நைட்ல பண்றது வந்து பொறாமதான். பொறாமதான். ஆனா அதை அவங்க தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட திறமை. ஆனா இங்க நிறைய பேர் அதை தக்க வச்சுக்கிறது இல்லை. அது ஃபேமுக்காக தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த ஃபேம் ஈஸியா கிடைக்குது அப்படின்னா அதை அவங்க வந்து தக்க வச்சுக்கிறாங்கன்னா தே வில் சஸ்டெயின். எனக்கு அதுல ஒரு பர்சன், எனக்கு ரீசெண்டா ஒரு பர்சன், எனக்கு நாட் பர்சனலி கனெக்டட், நான் இது வரைக்கும் பேசினது கூட இல்லை. பட் ஆனா எனக்கு அது ஒரு பர்சன் ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன்னா அந்த கூமாப்பட்டி. ஏன் அந்த ஒரு பர்சனை சொல்றேன்னா, இஸ் சச் அ நாலேஜபிள் கை. மேபி அவர் வந்த ஒரு பர்சன் இப்படி இருந்தாலும் அவர் நினைச்ச ஒரு விஷயம், ஒரு ஊர் பேரு கூமாப்பட்டிங்கிற ஒரு ஊர் பேரை சொன்ன விதமா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்கும் தெரிய வச்ச விதமா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப அங்க போயிட்டு நிறைய பேர் நான் இந்த மாதிரிலாம் இல்லப்பா, ஊர்லாம் அப்படிலாம் இல்லப்பா, இவர் சும்மா பில்டப் பண்ணி போட்டாருப்பா, உன்னை பேச வச்சிருக்காருல, உன்னை வர வச்சிருக்காருல. தமிழ் பேச எல்லாருக்கும் கூமாப்பட்டின்னு ஒரு கூமாப்பட்டிங்கிற ஊரு தெரிய வச்சிருக்காங்க. பட் அதை தாண்டி அவரோட இன்டர்வியூ ஏதோ ஒரு விஷயம் வந்து நான் பார்த்தேன். லைக் அவர் அவ்வளோ படிக்கிறாருங்க, அவ்வளோ படிச்சிருக்காரு. லைக் ஹிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். அவரு அவ்வளோ ஹிஸ்ட்ரி புக்ஸ் வந்து படிச்சிருக்காரு. அவர்கிட்ட அந்த புக்ஸ் ரிலேட்டட் அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து அவ்வளோ பேசுறாரு. எனக்கு இந்த மாதிரியான ஒரு நாலேஜபிள் பர்சனுக்கு வந்து நீங்க வளர்த்துறீங்கன்னா ஐம் ரியலி ஹாப்பி. லைக் நான் மட்டும் இல்லை, அது ஒரு நார்மல் ஆடியன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அவங்கள வேல்யூ பண்ணவங்க ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேப்பா வந்துட்டான், பட் அதை சஸ்டைன் இது பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது. அதுல வந்து கூமாப்பட்டி, எனக்கு அவர் பேர் தெரியல, பட் ஐ லைக் யூ மேன். தேங்க்யூ. சூப்பர். இப்போ இவரு ஓகே பாசிட்டிவா நம்ம இவர் எடுத்துக்குவோம். ஆனா சில பேர் வந்து கிளாமர் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேம் அடைகிறாங்கல்ல, அவங்க எப்படி பாக்குறீங்க? நோ கமெண்ட்ஸ் ப்ரோ. சிம்பிளி வேஸ்ட். நம்ம அது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. சொல்ற இடத்துலயும் நம்ம இல்லை. நம்ம என்ன சொன்னாலும் அது வந்து அந்த போர்ட்ரேல் வேற மாதிரி இருக்கும். நீ வந்து பெண் சுதந்திரத்துல நீ வந்து தலையறியா, இல்ல ஆண் சுதந்திரத்துல தலையறியா, நீ பெரிய ஓகேம்மா அப்படிலாம் வந்து அந்த டேர்ம்குள்ள நம்ம வேண்டாம். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது அவங்க பண்றாங்க. பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலையா ஸ்வைப் பண்ணிட்டு போயிருங்க, அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம அவங்க பாட்டுக்குள்ள போக வேண்டாம். இப்போ மற்றவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், இவன் சீரியல் முஞ்சிடா இதுடா அதுடா சொல்றதெல்லாம் இருக்கட்டும்,
இப்போ நீங்கள் ஒரு 500 கிட்ட ஒரு எபிசோட்ஸ் கிட்ட நீங்கள் பண்ணிட்டீங்க ஒரு சீரியலில். இதுலேருந்து நீங்கள் சினிமாவுக்கு போகும்போது அது எவ்வளோ சேலஞ்சாக இருக்குது பர்ஃபார்மன்ஸ் வைஸில்? ஏன்னா நீங்கள் ப்ராம்ப்ட் வாங்கி பண்ணியிருப்பீங்க, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எமோஷன்ஸை ப்ளே பண்ணி பண்ணியிருப்பீங்க. அங்கே போகும்போது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குமே. இல்லை ப்ரோ, ஆக்சுவலி ஏன்னா எனக்கு வந்து சீரியலுக்கு மட்டும் தான் நான் கஷ்டப்பட்டேன். ஏன்னா ப்ராம்ப்ட் மட்டும் தான், அதுவும் ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் கஷ்டப்பட்டேன். ஆனால் நார்மல் ஆக்டிங்கிறது அது நார்மல். நம்ம வெப் சீரிஸாக இருக்கட்டும் இல்லை மூவியாக இருக்கட்டும், அது நம்ம வந்து இன்பில்ட்டாக உள்ளுக்குள்ளேருந்து வர ஒரு ஆக்டிங். ஸோ அதுக்கு வந்து நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. பிகாஸ் லைக் நான் என் கூட இருந்த எல்லா டேரக்டர்ஸும் அண்ணா எல்லா பேருமே வந்து எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அந்த சீன் எப்படி இது பண்ணும் அப்படின்னு. ஆக்சுவலி நான் வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னே போய் நடிக்கக்கூடிய பர்சனும் இல்லை. பட் ஆனால் I'll prepare myself before the night, previous night or the scene, like அந்த ஒரு சீன் டெப்த்தை வந்து நான் உள் வாங்கிட்டு தான் நான் அடுத்த அந்த இதுக்குள்ளே போவேன். அப்படின்னா தான் we can do. Yeah. எல்லாரோட வெற்றிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் நண்பர்கள் இருப்பாங்க, இல்லை நிறைய நபர்கள் இருப்பாங்க. அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு நபர் மட்டும் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அப்படி ரோஹித் அவருடைய வெற்றிக்கு பின்னாடி யார் இருக்கா? என்னோட அம்மா. ஏன் நான் எல்லாரும் சொல்றதுக்காக நான் எங்கள் அம்மாவை சொல்லலை. என்னை ஒரு இடத்துல நம்பினாங்க. ஒரு இடத்துல நிறைய இடத்துல நம்பினாங்க. நான் மாடலிங்கில் ஜெயிக்கும் போதும் சரி, நான் சீரியல் பண்ணும்போதும் சரி, வெப் சீரிஸ் பண்ணும்போதும் சரி, லைக் சம்வாட் நான் இதில் பண்ணும்போதும் ஓகே இது இவன் அவ்வளோதான், இவன் அவ்வளோ, இந்த பையன் அவ்வளோதான் சொல்லிட்டு இருந்த ஒரு இடத்துல எங்கள் அம்மா என்கிட்ட மட்டும் உன்னால் முடியும், ஒரு நாள் நீ வா, நம்ம ஊருக்கு பெருமை சேரு, நம்ம ஊர் பேர் வந்து எல்லாருக்கும் தெரியும், நம்ம மண்ணிலேருந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நீ போயிருக்க அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் எல்லாமே ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா நிறையா டைம் சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க வாய்ஸ் லவுடராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை அவங்க அதுதான் என்னை இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு, உங்க முன்னாடி நின்று பேச வச்சிருக்கு. ஸோ அதுதான் மை பிஹைண்ட் மை அம்மா. சூப்பர். இப்போ பொதுவாக இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்னோட போஸ்ட்லாம் போட்டோம் அப்படின்னா லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 15 இருக்கும். அதில் ஒன்று நானே போட்டிருப்பேன். ஆனால் உங்களை மாதிரி அழகாக இருக்கிற பசங்களுக்கு மட்டும் லைக்ஸ் வந்து குவியுது. இல்லை உண்மை அதுதான், யதார்த்தம் அதுதான் நீங்களேன். அது நான் பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அது ஒரு பிளெஸிங்கான ஒரு விஷயம் தானே. எல்லாருக்கும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு அமையுது நல்ல விஷயம். இல்லை நானும் நான் லைக் பண்ணிக்கிறேன். ஆனால் என்ன உங்களுக்கு 1000 இருக்கும். அப்படி இல்லை ப்ரோ. நான் ஒரு நாள் நீங்களும் இங்கே வருவீங்க, உங்களையும் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க, அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ நன்றிகள். உங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். நிச்சயமா. நான் இது என்ன எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் அன்பு நமக்கு செலுத்துறாங்கல்ல, சீரியல் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்மளோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு அன்பு செலுத்துறாங்கல்ல, அப்படி உங்களுக்கு மறக்க முடியாத, இது என்னால் மறக்க முடியாது ப்ரோ, இப்படிலாம் கண்மூடித்தனமாக ஒரு லவ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்ட் நடந்திருக்கா? ஏதாவது மூமெண்ட்டாக சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் டைம் அண்ணா நான் உங்களை எங்கேயும் பார்த்துருக்கேண்ணா, நான் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கேண்ணா, எங்கள் அம்மாட்ட பேசுங்கண்ணா, எங்கள் அப்பாட்ட பேசுங்கண்ணா, நான் வீடியோ கால் பண்ணுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்த ஒரு குழந்தை. யாருன்னு எனக்கு தெரியல, பட் சம்திங் நான் என்ன பண்ணியிருக்கேனோ அந்த குழந்தைக்கு தெரியல. ஆனால் நான் என்னை எங்கேயோ பார்த்துருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சிருக்கு. அது குழந்தைனா ஒரு 9th 10th படிக்கிற ஒரு சின்ன பையன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபோட்டோ எடுத்தான். ஃபர்ஸ்ட் டைமில் எனக்கு இது அதுக்கப்புறம் நிறைய நடந்திருக்கு, பட் இன்பிட்வீனில் நடந்த அந்த பையனோட இன்சிடென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா அந்த செல்ஃபி எடுத்துட்டு எனக்காக நான் எங்கள் வீட்டில் நான் கால் பண்ணுறேன்னா அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் கால் பண்ணுறான். சரி இப்போ பண்ணுப்பா, நானும் வெயிட் பண்ணுறேன். அவங்க வீட்டில் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் இருங்கண்ணா ப்ளீஸ், நான் கால் பண்ணுறேண்ணா. சரி பண்ணுப்பா. அடுத்து அவங்க அம்மா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அக்கா கால் பண்ண, அக்காவும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. புது நம்பர் இருக்கு. இல்ல அந்த பையனோட அப்பா அம்மா அந்த பையனோட அக்காவுக்கு அவங்க நம்பர்ல இருந்தே பண்றாங்க, என் நம்பர்ல இருந்து அவங்க ஃபோன் எடுக்கல. ஆனா ப்ளீஸ்ண்ணா கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு அவன் வந்து யாருக்கும் ஏதோ ஒரு பர்சனுக்கு கால் பண்றான். அந்த மாதிரி எங்க அப்பாவுக்கு எப்படியோ சொல்லு நான் பேசணுங்கிறான். ஃபைனலி நான் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் நின்னேன் ப்ரோ, 1/4 மணி நேரம் நின்னேன். பட் ஐம் ஹாப்பி ஒன்லி. நான் நின்னேன். அப்புறம் அவங்க அப்பா சொல்றா அப்படின்னாங்க. லவுட் ஸ்பீக்கர்ல போட்டிருந்தான் அந்த பையன். சொல்றா அப்பா, இந்த மாதிரி
இதுல என்ன ரோஹின் தானா தானே கன்ஃபர்மேஷன். அவ்வளோதான். அப்ப ரோஹின் தானா நடிகர், நம்ம ஊர் பக்கம்தான், இது நம்ம ஊர் சைடு, நம்ம ஊர் பக்கம்தான், என் பக்கத்துல இருக்காரு, நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு. நம்ம ஊர் பக்கமா? அவர் வந்து எங்க இருக்காரு அப்படின்னாரு. பக்கத்துல லவுட் ஸ்பீக்கர்ல போட்டிருக்கியா நான் வந்து ஆமாப்பா அண்ணாவும் கேட்டுட்டு இருக்கேன். சரி வா வீடியோ கால் வா. அவரு பிடிச்சி கேட்டாரால பிடிக்காம வந்து அவரு கேட்டாரான்னு தெரியல. பட் எனக்கு அது வந்து மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். பட் ஆனா எனக்கு அவங்க அப்பா பண்ணது கூட எனக்கு நான் பெருசா எடுத்துல. பட் அந்த பையன் போட்ட எஃபர்ட் எனக்காக, அந்த அவ்வளோ டைம் வெயிட் பண்ண வச்சு, என்ன வெயிட் பண்ண வச்சது இல்லை, லைக் அவன் அவ்வளோ டைம் கால் பண்ணான் பேச வைக்கணும் எக்ஸைட்மெண்ட்ல. எனக்கு அந்த மொமெண்ட் வந்து அது ஒரு ஹாப்பி தான். சூப்பர். மறக்க முடியாத அப்ரிசியேஷன் எது சொல்லலாம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு? நான் ஆக்சுவலி யூடியூப்ல ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தேன். அந்த சீரீஸ்ல முகம் பார்க்கும் காதல், செம்ம ஜோடி, இது வந்து சினிமா வீடுன்ட்டு ஒரு சேனலுக்கு நான் பண்ணியிருந்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 62 எபிசோட்ஸ் போச்சு. அதில் ப்ளே பண்ண ரோல் வந்து நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆச்சு. நான் வந்து ஒரு அந்த ரோலை நான் வாழ்ந்தேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ரெகக்னிஷன். அதுக்கு அடுத்து தான் சீரியல், அதுக்கு அடுத்து தான் மூவி எல்லாமே. பட் ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேஷன் க்ளோஸ் டு மை ஹார்ட்னா யூடியூப்ல ரிலீஸ் ஆன அந்த சீரீஸ் தான்.